பூனை குறுக்கால போச்சுன்னா தப்பு அப்படின்பாங்க. போனால் அது பாட்டுக்கு அதோட வேலை பார்க்க போகுது. இப்போ தண்ணி குடிச்சிட்டு போனேன்பாங்க. தடுக்கி விழுந்துட்டு நம்ம கண்ணு கரெக்டாக இருந்தால் தடுக்கி விழுக போகிறதில்ல. அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்த சொல்லியே இந்த இந்த டைமில் இப்படி பண்ணணும், இல்லாட்டினா சாமி குத்தமாயிரும் அப்படின்னு சாமி சொல்லிச்சா வந்து எனக்கு இந்த மாதிரி. பட் ஏதாச்சும் ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக பெண் சாபங்கள் இருந்துச்சு, பித்ரு தோஷம் இருந்துச்சு, மங்களி தோஷம் எல்லாம் இருந்துச்சு, கலத்திர தோஷம், சனி தோஷம், புதன் கர்மா தோஷம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதருக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தோ அவங்களால டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. எந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு அறிகுறி காட்டணும், எங்க குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக? எல்லாமே உள் மனசு தான். நம்ம மைண்டு சொல்லிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு பசிக்குது அப்படி சொன்னால் நம்மளுக்கு சொல்றது வந்து மைண்டு தானே. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னா அருள்வாக்கு ஆத்ம யோகினி பிரியா சரண்யா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓம் பிரியா பாபாஜி. நம்ம ஓம். சரி, நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா வந்து பரிகாரங்கள் முறைகளும் பரிகாரங்கள் நீங்க சொல்ற முறைகள் மாறுது. சில பேர் இந்த சாமிக்கு இந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கலர் பட்டு வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ஏதாவது விஷயம் நடந்தா கிரீன் கலர் செலுத்தணும், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துல இருந்து எங்களை காப்பாற்ற ரெட் கலர் பட்டு செலுத்தணும், அது மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா மேம்? பட்டு கலரை வச்சு நம்மளோட பரிகாரங்கள் முறைகள் மாறுமா? அதாவது அந்த காலத்துல இருக்கிற பெரியவங்க மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனை முடக்கினவங்க யாருமே கிடையாது. இப்போ வந்து எப்படி சொல்லுவாங்க, இப்ப தன்னைத்தானே புரிதலுக்கு நான் சாதிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்க ரொம்ப ஆடக்கூடாது, அகந்தியில் ஆடுனா கீழே விழுந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்த சொல்லியே இப்படி பூனை குறுக்கால போச்சுன்னா தப்பு அப்படின்பாங்க. போனால் அது பாட்டுக்கு அதோட வேலை பார்க்க போகுது. தண்ணி குடிச்சிட்டு போனேன்பாங்க. தடுக்கி விழுந்துட்டு நம்ம கண்ணு கரெக்டாக இருந்தால் தடுக்கி விழுக போகிறதில்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன மூட நம்பிக்கைக்கு சொல்லி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. பட் இந்த நடுத்தரமான ஏஜ்லலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 50-55 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மனத்தை இறுக்கத்திலே வச்சுருக்காங்க. அந்த இறுக்கத்தில் இருக்க முதல்ல நம்மளோட விஷயம் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கிராட்டிடியூட் நம்ம செலுத்தணும், அப்படி நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது. நம்மளோட பெருமையை நம்ம பேசாட்டேன்னா யார் பேசுவாங்க? நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாட்டி சொல்லினா அது வந்து ஒரு ஒரு கிராட்டிடியூட் காட்டுற விஷயம். பட் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறது வந்து ஒரு ஆதிக்கம் தான். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஏன்னா அவங்க அப்படிதான் இயங்கி இருக்காங்க. அவங்க பயத்தில் இயக்கிறதுனால இது வர சன்னதிகளும் அப்படியாச்சுன்னா இப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காராது இப்படியான்ட்டு ஒரு மாதிரி ஒரு இதுலேயே இட்டுறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுங்கிற அறிவு வந்து இயற்கை தானாக கொடுத்துருக்கு. அவளை நம்ம நல்லது கெட்டது சொல்கிறோம் அப்படி இல்லாட்டினா அவங்க புரிஞ்சு நம்ம செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி சொல்கிறது எப்படி சொல்ல, இந்த இந்த டைமில் இப்படி பண்ணணும், இல்லாட்டினா சாமி குத்தமாயிரும் அப்படின்னு சாமி சொல்லிச்சா வந்து எனக்கு இந்த மாதிரி கலர் போடுங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பப்பட்டு போடுறது வேற. பட் எந்த ஒரு செயலையும் யாரையும் திணிக்கக்கூடாது. திணிக்காம மனசார இயல்பாக பண்ணும் போது அது எல்லாமே தானவே நடக்கும். சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். சும்மா இருந்தாலே போதும். அந்த இப்போ டைம் சரியில்லைன்னா அதை போய் பண்ணலாமா, இதை போய் பண்ணலாமா, பிடிக்கலாமா. இப்போ நம்ம ஒரு ஹைவேஸில் போகிறோம், ரோடு கிராஸ் பண்ணுறோம், ஒரு வண்டி 2 வண்டி போச்சு அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக தாண்டிக்கலாம். ஒரு 10 வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அட்டையும் நம்ம சும்மா நின்னாலே போதும், வண்டிகள் தானாக போய்க்கும். அதை விட்டு போட்டு நம்ம அப்படிக்கும் இப்படிக்கும் நம்ம சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா வண்டி நம்ம மேலே ஏறிட்டு தான் போகும். கிரகங்களோட வேலையும் அதுதான். நம்ம இப்போ ஒரு டைம் சரியில்லை, இப்போ சனி இது ஒரு சில பேருக்கு சனி கோச்சார ரீதியாக சரியில்லையோ இல்லை தசா இது சரியில்லையோ அப்படின்னு சொன்னால் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏமாத்துறதுக்குன்ட்டு ஆளுங்க வருவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த டைமில் எது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே நம்ம நிறைய கடன்ல போய் மாட்ட மாட்டோம். அந்த டைம் போய் நான் பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறேன். ஏன்னா கிரகங்கள் அப்படிதான் புஷ் பண்ணும் ஆக்சுவலி. ஏன்னா அந்த கிரகத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டப்படுத்தணும், நடுத்தரில் நிற்க வைக்கணும்னு பிளான் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ணிடும். நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த சமயோஜித புத்தியும் இந்த நம்ம பகுத்தறிவும் வச்சுக்கிட்டு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் நடுரோட்டில் நிற்காம ஒரு ஓரமாக வச்சு நினைக்கலாம். வித்தியாசம் இருக்குல்ல, நடுரோட்டில் நிற்கிறக்கும் ஒரு ஓரமாக இருக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த டைம் இப்போ அதாவது எப்படி சொல்கிறது, 64 கலை இது ஒரு பெஸ்ட்டு. அதாவது இந்து மதத்துக்கு கடவுளை கொடுத்த கிஃப்ட் இது மற்ற மதத்துக்கு இருக்கா அப்படிங்கிறது அது எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியல. இது கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு வழி சொல்கிறேன், இந்த வழியில் போங்க அப்படின்னா அது நம்ம ஆட்டோவில் போகிறோமோ, நடந்து போகிறோமோ, 2 வீலரில் போகிறோமோ, அது வந்து அவங்கவுங்க பிரச்சனை. பட் வந்து அது இதுதான் பார்த்து அப்போ வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு அமைதியாக இருந்துக்கணும். நல்லா இருக்கும்போது நம்ம எது பண்ணாலும் சக்ஸஸ் தான் ஆகும். இன்னும் சொல்லுவாங்களே மண்ணு கூட பொண்ணாகும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக டைமில் பொண்ணு கூட மண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆர்கனைஸுக்குள்ளே வர்றதுக்கு தான் வந்து அந்த ஆஸ்ட்ராலஜிங்கிற ஒரு விஷயம். நம்ம எல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளாம் வந்து பரிகாரம் பண்ணலாம் அவசியம் இல்லை. பட் ஏதாச்சும் ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக பெண் சாபங்கள் இருந்துச்சு, பித்ரு தோஷம் இருந்துச்சு, மங்களி தோஷம் எல்லாம் இருந்துச்சு, கலத்திர தோஷம், சனி தோஷம், புதன் கர்மா தோஷம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதருக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தோ அவங்களால டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா திறமையே இருக்காது, பட் அவங்க வேற லெவலில் டெவலப் போயிருப்பாங்க. அதை பார்த்து அவங்க நம்ம பார்த்து பொறாமப்படலாம் முடியாது. ஏன்னா அது அவங்க வாங்கிட்டு வந்த வரோம்.
நம்மளோட வரம் என்னங்கிறது நம்ம இதை பார்த்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டாலே, நம்ம பிரச்சனையில மாட்டாம இருந்தாலே டெவலப்மெண்ட்டாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. நீங்க வந்து ஜாதகத்துல வந்துட்டு நெறைய தோஷங்கள் சொன்னீங்க. ம் ஸோ அதுக்காக தனித்தனி பரிகாரங்கள் இருக்குல்ல மேம். இப்ப நீங்க சொன்ன ம் மாரி அதுல வந்துட்டு கன்னி ஏதோ சொன்னீங்க. அந்த தோஷங்கள், இந்த ராகு, கேது அதெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்கள வாழ்க்கையே திருப்பி போடுறதுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும் தானே மேம். ம். அதுக்கு பரிகாரங்கள் என்ன பண்ணணும்? அது இது வந்து நம்ம நம்ம பொதுவா சொல்லிருவ முடியாதுங்க. இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப சில பேத்துக்கு ராகு, கேது அப்படி இருந்துச்சா, ராகு நல்லா இருக்கும், கேது கெட்டு போயிருக்கும். கேது நல்லா இருக்கும், ராகு எல்லாம் அப்புறம் அவங்க எந்த வீட்ல உட்கார்ந்துருக்காங்க, எந்த கிரகத்தால பார்க்கப்படுது, மறைவு ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கா, இல்லாட்டி நீச்சமை இருக்கா, உச்சமை இருக்கா, கூட எந்த பாதசாரத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ம். இது நம்ம தனிப்பட்ட விஷயத்துல சொல்லி அப்படின்னா, இப்ப ஜெனரலி இப்ப யாரோ ஒருத்தர் 10 பேர் பார்க்குறாங்க. அதுல ஒருத்தர் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது, அவங்க இன்னும் பிரச்சனைக்கு தான் போவாங்க. அதனால தான் இந்த ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் மேல எல்லாத்துக்கும் ஒரு அவநம்பிக்கை இருக்கிற விஷயம் எப்படின்னா, அவங்க ஜென்ரலா வந்து ஒரு ஜென்ரல் நாலேட்ஜுக்காக சொல்றது. அதே அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணுன்ட்டுலாம் ஒரு அவசியம் இல்ல. ம். ம். இப்போ இந்த குரு பயிற்சி கன்னிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்கவங்களுக்குன்ட்டு ஒரு இது இருக்கும். ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், பிடிக்கக்கூடாதுன்னு. எல்லாத்துக்கும் அது வந்துராதுல்ல. அது வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு 5% சொல்லலாம். பொது பலன் அப்படிங்கிறது ஒரு 5% ஒரு பெரிய விஷயம் தான். பட் நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட சுய ஜாதகம்ன்ட்டு ஒண்ணு இருக்கு. இப்ப சிம்மத்துல இருக்கிறவங்க அத்தனையுமே ஜெயலலிதா மேம் ஆயிர முடியாது. ம். அவங்களுக்குன்னு அந்த பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லி கெப்பாசிட்டி இருக்கும். தசாநாதன் இருக்கும், புத்திநாதன் இருக்கும். அது மாதிரி என்னென்ன இப்போ அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கர்மா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த பாவ புண்ணிய கர்மாவ பொறுத்து மட்டும் தான் எல்லா டெவலப்மெண்ட்டுமே இருக்கு. ஓகே. இப்போ வந்து குலதெய்வம் ம். வழிபாடுன்னு நீங்க ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ம். சில பேர் வந்து ரொம்ப நாள் வரைக்குமே குலதெய்வத்த வந்து கும்பிடாம இருப்பாங்க. ம். ஆனா ஏதோ ஒரு அறிகுறி காட்டும், கும்பிட வர சொல்லும். எந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு அறிகுறி காட்டும் மேம்? எங்க குலதெய்வத்த கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாமே உள் மனசு தான். நம்ம மைண்ட் சொல்லிட்டே இருக்கும். இப்ப நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சொல்றது வந்து மைண்ட் தானே. ம். மைண்ட் சொல்லாம நம்மளுக்கு ஒண்ணும் பசின்னு ஒண்ணும் தெரிய போறதில்ல. ம். ம். அப்போ வந்து இந்த மாரி குலதெய்வத்துக்கு போனோம், வீட்ல பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது இந்த விதிய மதியால வெல்லன்னு சொல்லுவாங்க. அந்த மதிங்கிறது சந்திரன். சந்திரங்கிறது மனசு. அந்த மனச நம்ம ஸ்ட்ராங்கா தெளிவா வச்சிருக்கும் பொழுது கரெக்ட்டான இண்டிகேஷன்ஸ் குடுக்கும். வீட்ல இந்த மாரி பிரச்சனை இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போகாதனால தான் இப்படி இருக்கோ. எப்படியாச்சும் போயிட்டு வந்துரணும். போய் பொங்கல் வச்சுட்டு வரணும். போய் கடா வச்சுட்டு வரணும் அப்படின்னு எந்த சாமியும் வந்து வீட்டு தட்டி என்னை வந்து பாருன்னு சொல்லாது. ம். அவங்க வந்து அந்த உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அந்த உள்ளுணர்வ நம்ம கேட்டு கரெக்ட்டா அந்த உள்ளுணர்வ தான் இப்பவும் சொல்றேன். உள்ளுணர்வு எல்லாத்துக்குமே சொல்றது. இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கும் உள்ளுணர்வு சொல்றது தான், கெட்டு போனவங்களுக்கும் உள்ளுணர்வு சொல்றது தான். பட் ஆனா அது கரெக்ட்டா சொல்லுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு அமைதி, மன அமைதி வேணும். அது தியானத்து மூலியமா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் நம்மளுக்காக குடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ரொம்ப நன்றி. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. ஓம் கிரியா பாபாஜி நமோ.